விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. மை டியர் விஜய் அங்கிள், உங்கள் மீது அளவற்ற அன்பும் நம்பிக்கையும் கொண்ட ஒரு 10ஆம் வகுப்பு மாணவியோட மடல் தான் இது. கரூர் மீட்டிங்ல நீங்க பேசினதை பார்த்தேன். லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க கெத்தா சொன்ன வார்த்தைகள் நிஜமாவே பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. காலையில தினமலர் பார்த்தப்ப உங்க வேர்ட்ஸுக்கு என்ன வெயிட் இருக்குன்னு முழுசாவே புரிஞ்சுச்சு. அதனாலதான் தினமலர் வழியா இந்த லெட்டரை நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஆக்சுவலா இது டாடி கொடுத்த ஐடியா தான். உங்களோட அட்ரஸுக்கு அனுப்புனா அதிகாரிகள் பிரிச்சு படிச்சுட்டு டஸ்ட்பின்ல போட்டாலும் போட்டுருவாங்கன்னு சொன்னாரு அப்பா. அங்கிள், லஞ்சம் ஊழலுக்கு எதிரா நீங்க பேசுற எல்லாத்தையும் நாங்க ஃபாலோ பண்றோம். ஆனா லஞ்சத்தை ஒழிக்க முடியும்னு என்னோட பேரண்ட்ஸுக்கே நம்பிக்கை வரல அங்கிள். பட் நான் நம்புறேன், உங்களால முடியும் அங்கிள். ஆனா லஞ்சத்தை முழுசா ஒழிக்கணும்னா அதிகாரிகளை மாத்தினா மட்டும் பத்தாது அங்கிள். மொத்த சிஸ்டத்தையுமே நம்ம மாத்தணும். எந்த துறைகள்ல லஞ்சம் ஓவரா இருக்குதுன்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தா ஒரு விஷயம் தெரியுது அங்கிள். அரசாங்கம் கடை நடத்தி பிசினஸ் பண்ற துறைகள்ல தான் ஊழல் அதிகமா இருக்கு. அப்படி 3 துறைகள்ல நான் டிக் அடிச்சு வச்சிருக்கேன். ஒன்னொன்னா சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட், டாஸ்மாக். மக்களை போதையில தள்ள அரசாங்கமே சாராயம் விற்கணுமா அப்படின்னு ஸ்கூல் ஆனுவல் டேல பேச்சு போட்டியில என் ஃப்ரெண்டு கேட்டா. அதுக்கு செம்ம கிளாப்ஸ் அங்கிள். அவ அப்ப கேட்டத நான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன். அரசாங்கம் சாராயம் வித்தே ஆகணுமா? மது விக்கிற பிசினஸ் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வேண்டாம் அங்கிள். முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க மது ஆலை நடத்துறதுக்கும் கொள்ள லாபம் அடிக்கிறதுக்கும் டாஸ்மாக பயன்படுத்தினாங்க. நீங்க அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. சோ மதுவை பிரைவேட் கிட்ட ஒப்படைச்சிடலாம் அங்கிள். கடைகள் பிரைவேட்டா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ற பவர் அரசு கிட்ட தான் இருக்கணும். அதனால பார்கள்ல நடக்கிற மாமூல், லஞ்சம், சுகாதார கேடு, கொள்ள விலை எல்லாத்தையும் ஒழிச்சிடும். நெக்ஸ்ட் டாபிக், டான்ஜெட்கோ. உங்க மின்சார அமைச்சர் வெளியிட்ட வெள்ள அறிக்கை சொல்லுது மின் வாரியத்துக்கு 2.25 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. தினமும் பல கோடி மின்சார திருட்டு நடக்குதாமே அங்கிள். அப்புறம் எப்படி நஷ்டம் வராம இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு தேவையான மின்சாரத்துல 1/4 பங்கு தான் அரசோட மின் நிலையங்கள்ல தயாரிக்கிறாங்க. 3/4 பங்கு மின்சாரத்தை தனியார்ட்டையும் வெளிமாநில அரசுகள்கிட்டையும் தானே வாங்குறோம். மின்சார உற்பத்தியும் விநியோகத்தையும் தனியார் கிட்ட விட்டுட்டா என்னவா? ஒயரு, டிரான்ஸ்ஃபார்மர், மின் கம்பம்னு கொள்முதல் செய்யறதுல ஆரம்பிச்சு மின் வாரிய ஹெட் ஆபீஸ்ல ஒவ்வொரு படிக்கட்டும் ஒரு ஊழல சாட்சியா இருக்குன்னு எங்க பெரியப்பா சொல்லுவார் அங்கிள். அவர் அதுல வேலை பார்த்து ரிட்டையர் ஆன ஒரு ஹானஸ்ட் ஆபீசர். இன்னும் 70,000 ஆட்கள் பற்றாக்குறை இருக்கான். ஆள் எடுக்கணும்னு மின்சார அமைச்சர் சொன்னாரு. ஸ்மார்ட் மீட்டர் வாங்கணும், டிரான்ஸ்ஃபார்மர் தேவை, ஸ்மார்ட் கிரிட் வாங்கணும், ஹை வோல்டேஜ் கிரிட் வேலைகள் இன்னும் முடியல. இதுக்கெல்லாம் 1 லட்சம் கோடி தேவைன்னு ஏஐ சொல்லுது. அரசாங்கம் கடன் வாங்கி செலவு செய்யறதுக்கு பதிலா தனியாரே செலவு செஞ்சுட்டே போலாமே. மும்பைல எங்க சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கிள். அங்க பவர் கட், லோ வோல்டேஜ் வார்த்தைகளே யாருக்குமே தெரியல. பிரைவேட் கம்பெனிஸ் தான் பவர் சப்ளை செய்யறாங்களாம். ஒரு கம்பெனி பிடிக்கலனா இன்னொரு கம்பெனிக்கு நம்ம மாறிக்கலாம். மொபைல் போன் போர்டிங் பண்ற மாதிரி அங்கிள் மின்சார விநியோகத்தை பிரைவேட் கிட்ட கொடுத்தாலும் ஏழைகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரமோ விவசாயிகளுக்கு இலவச மின்சாரமோ கண்டிப்பா தொடர வைக்கணும். அந்த பணத்தை நேரடியா அவங்க அக்கவுண்ட்டுக்கே அரசாங்கம் அனுப்பி வைக்கலாம். ஃபைனலா நம்ம சப்ஜெக்ட், அரசு போக்குவரத்து கழகங்கள் அங்கிள். திருநெல்வேலியில எனக்கு ஒரு அத்தை இருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்கு தாத்தா 150 பவுன் நகை போட்டாருன்னு பெருமையா சொல்லுவாங்க. அவரு பஸ் கம்பெனிலாம் வச்சிருந்தாராம். 4 பஸ் தான் அங்கிள். ஆனா நல்ல வருமானம் பார்த்தாரா. நம்ம அரசுக்கு சொந்தமா 22,000 பஸ்கள் இருந்தும் பல ஆயிரம் கோடி நஷ்டம் எப்படி வந்தது அங்கிள்? எத்தனையோ வருஷம் முன்னாடி ரிட்டையர் ஆன பஸ் ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய கிராஜுவேட்டி, பிஎஃப் இன்னும் தர முடியாம போக்குவரத்து கழகங்கள் திணறுதாமே. என்ன காரணம்னு பார்த்தா இதுலயும் ஊழல் தான். பஸ்கள் எல்லாம் ரொம்ப பழசாயிட்டு மெயின்டெனன்ஸ் இல்லாம கஷ்டப்பட்டு ஓடுது. மாத்துறதுக்கு டயர் கூட போதுமான ஸ்டாக் இல்லையாமே. ஒரே தீர்வு, பஸ் போக்குவரத்தை பிரைவேட் கிட்ட கொடுத்துருங்க. புதுசா மாடர்ன் பஸ்களை வாங்கி ஓட்ட சொல்லுங்க. பஸ் பிரைவேட் ஆனாலும் டிக்கெட் விலைய அரசு நிர்ணயம் செய்யணும். ஊழியர்கள் சம்பளத்தை அரசு தான் நிர்ணயிக்கணும். லாபமோ நஷ்டமோ எல்லா ரூட்லயும் பஸ் ஓடணும். மாணவர்களுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ், ஏழை பெண்களுக்கு இலவச பஸ் பயண திட்டங்கள் இப்படியே நீடிக்கணும்.
அதுக்கான காசை கவர்மெண்ட் அந்த கம்பெனிகளுக்கு கணக்கு பார்த்து கரெக்டா செட்டில் பண்ணிடட்டும். முடிஞ்சா பஸ் ஊழியர்களை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட்டுறவு அமைப்பை உருவாக்க சொல்லி குறிப்பிட்ட சில ரூட்டுகளை அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஊழியர்களை பஸ் முதலாளியா ஆக்கின பெருமை உங்களை தான் சேரும். மீதி இருக்கிற ரூட்டுகள்ல ஆன்லைன்ல ஏலம் விட்டா அரசுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். இவ்வளோதான் அங்கிள் நான் சொல்ல வந்த 3 பாயிண்ட்ஸ். நீங்க இதெல்லாம் பிரைவேட் கிட்ட கொடுக்க போறதா சொன்னா எல்லா கட்சிகளுமே சேர்ந்து கண்டிப்பா உங்களை எதிர்ப்பாங்க. எதிர்க்கட்சி மீடியாக்களும் இத எளிய மக்களுக்கு எதிரான விஷயம் மாதிரி காட்டி பிரச்சனைய எப்படியும் உருவாக்குவாங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்ச புதுசுல பிரைவேட் கம்பெனிங்க கிடையாது. அதனால தானே கவர்மெண்ட் பெரிய பெரிய ஆலைகள் கட்டி பிசினஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. இப்பதான் காலம் மாறிடுச்சு அங்கிள். வளர்ந்த நாடுகள்ல ராணுவம், விண்வெளி மாதிரியான பெரிய துறைகளே பிரைவேட் கையில தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அரசாங்கம் ஏன் பஸ் ஓட்டணும், தெரு தெருவா சரக்கு விற்கணும்? தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடியை நெருங்குது. நஷ்டத்துல ஓடுற கம்பெனிகளை கவர்மெண்ட் சுமக்கிறதுனால நஷ்டம் கூடுமே தவிர குறைய போறது இல்ல. அதை விட்டுட்டு அரசு வெளியே வந்தாலே 80% லஞ்சம் தானா குறைஞ்சிரும் அங்கிள். டியர் விஜய் அங்கிள், இப்ப நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி தாத்தா கட்சி ஆரம்பிக்க நினைச்சப்ப சிஎம்மா வந்த லீக்வான்யூ மாதிரி துணிச்சலா செயல்பட்டு தமிழ்நாட்டை சிங்கப்பூர் மாதிரி மாத்தணும்னு விரும்பினாராம். அந்த லீ பத்தின குட்டி ஸ்டோரி தான் அங்கிள் இது. 1959ல லீக்வான்யூ சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டரா வந்தாரு. அப்ப அந்த நாடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அரசாங்கத்துல எந்த பக்கம் பார்த்தாலும் பயங்கர லஞ்சம், ஊழல், வறுமை, வன்முறை, வெளிநாட்டுக்காரங்க டூரிஸ்டா கூட சிங்கப்பூருக்கு வர பயந்துட்டு இருந்த காலம் தான் அது. லீய சுத்தியும் பழைய ஊழல் அதிகாரிகள் தானே இருந்தாங்க. தினமும் 10 பேரு 20 பேரை போஸ்ட விட்டு தூக்கி அடிச்சா எதுவுமே மாறிட போறது இல்லைன்னு ஆரம்பத்திலேயே புரிஞ்சுக்கிட்டாரு லீ. அதிகாரிகளை மாத்தி டைம் வேஸ்ட் பண்ணல, ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் மாத்திரலாம்னு ஆக்ஷன் மோடுக்கே போயிட்டாரு. அரசாங்கத்தோட வேலை பிசினஸ் பண்றது இல்ல, மக்களுக்கு ஒரு நல்லாட்சி தர்றது மட்டும்தான் அப்படிங்கறதுல லீ ரொம்பவே உறுதியா இருந்தாரு. மக்களோட தேவை சாப்பாடு, துணிமணி, வீடு. ஊழலை ஒழிச்சாலே இந்த 3ஐயும் கொடுத்துட முடியும்னு நம்பினாரு லீ. ஆட்களை நம்பாம டெக்னாலஜிய துணைக்கி வச்சுக்கிட்டாரு. கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு, மீடியாக்களோட விமர்சனம் எதையுமே அவர் கண்டுக்கல. மீடியாவுக்கு பேட்டி கொடுத்து நேரத்தையும் அமைதியையும் கெடுத்துக்கல. அதோட ரிசல்ட் என்ன? வெறும் 30 வருஷத்துல உலகத்திலேயே நம்பர் 1 பணக்கார சுத்தமான நாடா மாறி இருக்கு சிங்கப்பூர். அதிகாரிகள், ஊழியர்கள், எதிர்க்கட்சிகள் யாருமே லீக்கு சப்போர்ட்டே பண்ணல. ஆனா மக்கள் அவரோட பக்கம் நின்னாங்க. அதனால அவரால சாதிக்க முடிஞ்சது அங்கிள். 60 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல லீ எந்த இடத்துல நின்னாரோ இப்ப எக்ஸாக்ட்லி அதே மாதிரி இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுல அதே இடத்துல நிக்கிறீங்க அங்கிள். புதிய வரலாறு எழுத உங்களுக்காக காத்திருக்கிறது காலம். மாற்றத்துக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் விஜய் அங்கிள். ஒன் மோர் ரெக்வெஸ்ட் அங்கிள், ஒவ்வொரு மாசமும் மன் கி பாத் நிகழ்ச்சி வழியா நம்ம பிஎம் மோடி தாத்தா பண்ற மாதிரி நீங்களும் உங்க தாட்ஸ் பத்தி டிவில உங்க ப்ரோ பேசுற ப்ரோக்ராம் மூலமா எங்க கூட பேசுவீங்களா ப்ளீஸ்? ஆல் தி பெஸ்ட் விஜய் அங்கிள். இப்படிக்கு உங்கள் மீது பேரன்பும் ஆழ்ந்த நம்பிக்கையும் கொண்ட ஒரு 10ஆம் வகுப்பு மாணவி.